ஐயோ ஐயோ உங்க கைடாண்டா கை எவ எவ என்னடி இது குடிப்பெல்லாம் விட்டுங்க சாமி. குடிப்பா கழுத்து கழுத்து இருக்கட்டும் கழுத்து இருக்கு ஏமா என்னடா பாக்குற என்ன 4-5 இடத்துல சொட்டை இருக்கு. சொட்டையா அது அதிர்ஷ்ட சொட்டடா. சொட்டையில அதிர்ஷ்டமா? ஆமா அதிர்ஷ்டம் வந்தா எல்லாம் சேருன்னு சொல்லுவாங்க. இங்க உதுருது. அது ஒரு டைப்பு சாமி. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தைலம் இருக்கு என்கிட்ட. தைலமா? அருமையான தைலம். அப்படியா? ஆமா. ஒருத்தர் வந்தாரு 5-6 சொட்டை இருந்துச்சு. நம்ம தைலத்தை போட்டாரு ஒரு வாரம் நல்லா போயிடுச்சு. போய் ஒரே சொட்டையில வந்து பிடிச்சது. அப்படியா? ஏடா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? ஊர்ல எவ்வளவோ தொழில் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த தொழில ஏன்டா ஸ்டார்ட் பண்ண? எந்த தொழிலும் சரியில்லை சாமி. இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு ரூபாயிலும் கேட்க மாட்டோம். அப்படியா? இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி கேட்கறது. அதனாலதான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன். அப்படியா? பலே 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 பலே. அழகிரி எவ்வளோடா கொடுக்கணும்? எவ்வளவு கொடுக்கணும்? 8 அணா. தெரியாதா? 8 அணாவா? ஏண்டா வீட்டுக்கே வந்தா 4 நாள் தான் கொடுக்குறோம். 2 அணா குறைச்சுண்டா என்னடா? அட என்னங்க சாமி நீங்க ஒண்ணு போற புல்லு மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. 8 அணா கொடுக்க கூடாது. நான் வளர்க்கறதுலயும் அர்த்தம் இருக்குடா. ஐடியா இருக்கு. என்னன்னு கேளு. மரம் செடி குடிகளை வெட்டாம வளர்த்தா மழை பெஞ்சு நாட்டுக்கு சுபிட்டன்னு சொல்லுவா. அதே மாதிரி நானும் முடிய வளர்த்தேன்னா என்னுடைய உடம்புக்கும் சுபிக்கும் பாரு. என்ன ஐடியா சாமி? நல்லா பயிர் விளையணும்னா கிளை எடுக்கணும். அப்பப்போ அப்பதான் பயிர் நல்லா விளையும். அதே மாதிரி நீங்களும் வாரம் கிளை எடுத்தாதான் உங்க முகம் கிளையா இருக்கும். அப்ப அந்தாப்பா நீ வச்சுக்கோ. என்ன சொன்னா கரெண்டா இருற. ஏன்டா நீயும் கேட்கலாம், நானும் கொடுக்கலாம். வாங்குறதுலயும் ஒரு ரீசன் இருக்கு. இடத்துல பேங்க் வச்சு இதெல்லாம் ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சேன். அதுலயும் ஐடியா இருக்கு. அதாவது நம்ம இருக்கிறது பட்டணம் பாரு. பர்ஸ்ல பணம் வச்சிருந்தா இவனாவும் கேப் மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான். இதுவே இருக்கிற ஹெச்சாரும் எல்லாம் ஐடியா தான். அது நான் வருஷமா வர்றேன். அது மறந்துட்டேன். ஏண்டா அழகு, இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இப்ப எனக்கு தான் சொந்தம். ஏன் கேக்குறீங்க? நான் எதுக்காக கேக்குறேன்னா, இந்த இடத்தை சுத்தி ஒரு பெரிய ஃபேக்டரி ஒண்ணு கட்டலான் இருக்கேன். அடி சக்க என்னன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டீங்களா? ஃபேக்டரி கட்ட போறீங்க? நானா நம்ம பெரிய முதலாளி துர்ராஜ் இருக்காருல, அவர் கிட்ட போறாரு. சாமி ஏதோ இதை வச்சு பழச்சுக்கிட்டு இருக்கோம். இதையும் விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா எங்க கேதி என்ன வருது? ஏண்டா உனக்கு என்னடா குறைச்சல்? எங்கேயாவது மரத்தடியில கடை வைடா, நான் அங்க வந்துட்டு போறேன். நீங்க வருவீங்க சாமி. சூட்டு போட்டவங்க வருவாங்களா? அது சரி. இந்த இடம் யாருக்கு சொன்னு சொன்ன? மளிகடை பல்ராம். பல்ராம். அப்ப சரி நான் வரட்டுமா? அழகு இத வந்துட்டோமா? ஏமா வேலையில இருக்கும்போது அடிக்கடி கூப்பிடுற? அப்புறம் பணம் சம்பாதிச்ச மாதிரிதான். ஆமாப்பா, நீ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு தான் நான் பாடுபடுறேன். இத பாரு, ரூபா 1 கொடுத்து இந்த சீட்டை வாங்க. ஓ லாட்டரியா? ஆமாடா. ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு ஒரு ஏர் கட் பணத்தையே தொலைச்சிட்டியம்மா. இந்தா இத ஜாக்கிரதையா வச்சுக்கோ. இதுல பைசா அடிச்சுட்டா இந்த பணம் உனக்கு உதவாது. எனக்கு அப்புறம் யாருதான் உள்ள ஆதரிப்பா? ஏம்மா செல்லாய மறந்துட்டு பேசுறீங்க? செல்லாய் உனக்கு முறைப்பெண்ணுதான் இருந்தாலும் பெண்டாட்டி பெற்ற தாய்க்கு சமமாகுமா? பணம் இருந்தா தான் அவளும் உன்னை மதிப்பா. செல்லாய் தான் செல்லாய். என்ன சார் கூப்பிட்டீங்களா? என் பேரு அடிபட்டது. ஹாய் செல்லாயி. ஹாய். ஆமா, நீ எதுக்கு இப்ப உள்ள வந்த? என்ன மோட்டார் சைக்கிள் என்ன குந்த வச்சுட்டு மச்சான கூட்டியார சந்தனபுரம் போகலான்னு சொல்லிட்டு உள்ள வந்தீங்களா? இருக்கு சந்தனபுரம் 50 மைல். மோட்டார் சைக்கிள் ஏறி ஒரு ஆமுக்குனா அங்க போய் சேர்ந்துடுறேன். நீங்க வண்டியில உட்காருங்க, நான் வந்துடுறேன். மாதிரி கடையை பார்த்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன். சரி சார். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? முதல்ல மோட்டார் சைக்கிள் உற்பத்தி பண்ணாங்கல்ல? ஆமா.
அத உன் தலையில கட்டிட்டாங்களா? தபால் என்னை பத்தி எது வேணாலும் பேசு. சைக்கிள் மோட்டரை பத்தி ஒண்ணும் பேசக்கூடாது. இது செஞ்சவன் ரொம்ப புச்சாலியா. காயலான் கடையில துண்டு துண்டா வாங்கி பூட்டி சேர்த்து சைக்கிள் ஆச்ச அந்த அருமை உனக்கு தானே தெரியும். என்ன செல்லாய் விளையாட்டு? அவப்பாவும் வந்து போகணும்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். சிரிப்பும் கூப்பும். அடையப்பா நான் கீழே இறங்கி கொஞ்ச நேரம் நிக்கிறேன். வந்து போன பிறகு போகும். அடிக்கடி ஏறி இறங்கின வண்டி என்ன வருது? ஹலோ, வணக்கம் மகாராஜா. வணக்கம் பாருகிரி. என்ன சௌக்கியமா இருக்கியா? உத்தரவு இல்லாம உள்ள வந்ததை பற்றி தப்பா நினைக்க கூடாது. என்ன பாரு வேடிக்கை. இந்த அரை மணி நேரம் நீ எங்க வேணும்னாலும் தாராளமா போகலாம் வரலாம். பாக்கியமா வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? ஏதோ டாக்டர்கள் தயவுல சௌக்கியமா இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இருதய கோளாறு தான் அவங்கள ரொம்ப தொல்லப்படுத்து. ஆமா பாவம். அந்த கோளாறு அவங்களுக்கு எப்போ உண்டு இல்ல? ஆமாங்க, பொல்லாத வியாதி. எனக்கு கூட இப்ப ஞாபகம் வருதுங்க. எங்க அப்பாவோட நகைலாம் ஊருக்கு போகும்போது எல்லாருக்கும் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்குவாரு. எங்க அம்மாவுக்கு மட்டும் வாங்கவே மாட்டாரு. போறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் வாங்குவாரு. ஏன்னா எங்க அம்மா உடம்புல அவ்வளவு நம்பிக்கை. ஆமா ஆமா. பாக்கியம்மா எங்க இருக்கிறாங்க? பிரிக்கெட்ல இருக்கேன். ஓ, அவளை நான் அப்புறம் வந்து பாக்குறேன். என் காரு கொஞ்சம் வைத்தியம் பண்ண வேண்டி இருக்குது. அதை போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் அப்படியே கொஞ்சம் அரண்மனையை சுத்தி பாக்குறேன். ரொம்ப தாராளமா. ஏங்க இவங்க யாரு? ஓ, அவரா? அவர்தான் இந்த சமஸ்தானத்து முதல் ஜமீன்தார். 150 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் சிப்பாய்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பட்டாளத்தையே கோட்டையில இருந்து விரட்டிட்டாராம். அவருடைய திறமையை மெச்சி இந்த சமஸ்தானத்தையே அவருக்கு பரிசாக கொடுத்துட்டானா வெள்ளக்காரன். இருக்கும் கையில கத்தி பிடிச்சுக்கிட்டு இருக்க ஜோரே சொல்லுது. அழகிரி, என்னங்க மகாராஜா? என்னங்க எப்படி பாத்துறீங்க? என்ன பாரு வேடிக்கையா இருக்குது. உனக்கு சிப்பாய் வேஷம் போட்ட மாதிரி இருக்குது இல்ல இந்த படம்? என்ன எம்மூக மாதிரி இருக்கா? என்னங்க மகாராஜா, என்ன போய் கேள்வி பண்றீங்க? சேச்சே, உன்னை எதுக்கப்பா நான் கேள்வி செய்ய போறேன்? ஜாட ஒன்னா இருக்குதுன்னு சொன்னேன். அவ்வளவு நான் வர்றேன். என்னடா இளவா இருக்கு? 150 வருஷத்துக்கு முன்னால சொல்லுவோம் போல் இருக்குங்க. துப்பு பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு. இதெல்லாம் எவன் எடுத்து சண்டை போடுவான் இந்த காலத்துல? பல எது முதல்ல எல்லாம் ஓம்படி பயில்வானா இருக்கலாம். ஒருவேளை இத கத்தி சண்டை விளையாட்டுக்கு தான் வச்சுக்கிறதோ? அப்படிதான். ஆமா. ஆயிரம் பேருக்கும் இதே கட்சிதான். இது கட்சியா? இந்நேரம் என் கட்சியா இருந்தா உன் தலையை சரி பார்த்திருக்கோம். இதுக்கு பேர் கட்சியா? டேய், ராணியம்மா பார்த்தாங்கன்னா உன் தலையை சீவிடுவாங்க. சீவி யாரு கை தவறி பட்டுடுச்சுன்னா போவிய? இந்த வீட்டுல யாரும் தவறு செய்ய மாட்டாங்களா? இங்க வந்ததே பெரிய தவறாச்சே. ஏண்டா நீ எல்லாம் வர்ற இடமா இது? ஏன் இங்க மனுஷால் தானே இருக்காங்க. போடா. மகாராஜாவை என்ன இங்க இருக்க சொல்லிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, மகாராஜா சொன்னாரு, நீங்க கேட்டுக்கிட்டீங்க. போடா பின்கட்டுக்கு போ. ஓ, பின்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால், முன்கட்ல இருக்கிறவங்க வேற மனுஷால. ஏண்டா பிரிவினை பண்றியா? யாரையடா பார்த்து அப்படி சொன்னாய் மானிட பதரே? என் கையில் இருப்பது என்ன தெரியுமா? போர்வாள்.
இந்த பேரை கேட்டதும் இந்த நாட்டிலே நடுங்காதவர் இல்லை. வைரவாள், வீரவாள், வெற்றிவாள், தகுடுவாள், நெஞ்சிலே உரம் இருந்தால் நிமிர்ந்த நெல், வீர மரணத்தை உனக்கு பரிசாக அளிக்கிறேன். அகத்திய கண்ட கண்ட சினிமாவை பார்த்துட்டு அந்த வசனத்தை வந்து புரியுறான். சினிமா அவசரம் பேசுற சின்ன பசங்க நினைச்சுட்டேன். என்ன மகாராஜா என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? அதோ அந்த படுத்தப்பா, அதுல இருக்கிற போர் வீர மாதிரி நான் இருக்கிறேன்னு சொன்னாரு. சொன்னாரு? ஆமா சொன்னாரு. பாரு அது முஞ்சிய அந்த கிராப்பிங் பாரு, அத கொஞ்சம் முறைச்சு பாடுறா, அப்புறம் நம்மள முறைச்சு பாடுறா. அப்ப இந்த வம்சத்து வாரிசுன்னு உன் மனசுல நினைப்பா? நான் மட்டும் இந்த ஜமீனுக்கு வார்த்தா இருந்தா நான் ஏண்டா அந்த கட்சியை தொடறேன்? ஆமா, ஜமீன்தார் இங்கதான் இருக்கிறாரு, உங்களை கூட்டிக்கிட்டு போங்க. அவன் என்ன சொல்றான்? அடே, நான் ஒரு வார்த்தைக்கு ஜமீன்தாரா இருந்தா எப்படி இருக்குன்னு சொன்னா இவன் என்னமோ அவுட்டு வான மாதிரி வெடிக்கிறானே. ஏண்டா கருப்பையா, என் அழகு ஜமீன்தாரா இருக்க லாய்க்கு இல்லையா? கண்ணு இல்லையா? மூக்கு இல்லையா? அழகு இல்லையா? அவன் எதுலதான் குறைச்சல்? ராஜ்பாரத்துல பிறந்த புள்ளைய கூடத்தான் பெற்றவா ஆள பிறந்தவனேன்னு தாளாட்டுவா, அதுக்காக அது ராஜா ஆயிடுமா? கருப்பையா, அப்படி நீ பேசாது. ஒண்ணுக்கு பத்தா எனக்கும் பேச தெரியும். நான் மனசுல மறைச்சு வச்சிருக்கேன். அதை வெளியே அவுத்து விட்டேனா இந்த ஜமீனே கவுந்துப்படும். ஆமா சொல்லிட்டேன். ஏமா இந்த வேலைக்கார பசங்க வச்சுலாம் பேசிக்கிட்டு இங்க ஒண்ணு இவன் ஏன்டா பேச மாட்டான்? அவங்களே நம்ம அவமானப்படுத்திட்டாங்க. மகாராஜாவுக்கு கடவுளெல்லாம் கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்காங்க. அழகு நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்களா? அவங்க ஏன் நம்மள கூப்பிடுறாங்க? நம்ம ஏழை, உங்க பணக்காரங்க. ஐயோ அழகு, 2 வருஷமா தாய்க்கு தாயா இருந்து பார்வதி ஈராட்டி வருது. அடுத்து இதுதானா அவங்க கொடுத்த பரிசு? சும்மா இந்த அவமானத்தை முடிக்கட்டுதான் சொல்லுவேன். ராமா, ராணிமா, ஏன் செல்லாய் கூப்பிட்டு? மச்சான் குறுக்க பேசுறேன்னு நினைக்காத. நல்லா யோசிச்சு பார்த்துதான் கையில சாவியை வாங்கிட்டியா? நான் யோசனை பண்ணாமையா சாவியை வாங்குவேன்? அப்பா எப்பப்போ எங்கெங்க போய் சேரணுமோ அங்கங்க போய் சேர்ந்துட வேண்டியதானே? இல்ல மச்சான், அதுவோ புது இடம். நீ அங்க போய் ஒரு நிமிஷமாவது நிம்மதியா இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? இத்தனை நாள் இங்க சலூன் நடத்தினேன், கேட்டுக்கிட்ட போறேன். ஆளு ஒண்ணுதான், என்ன பிரமாதம்? என்னவோ எனக்கு பிடிக்கல மச்சான். இங்க சலூன்ல வேலை செஞ்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். மவுண்ட் ரோட்ல வேற பெருசா கடை ஒண்ணு வைக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன். நீ இங்க இருக்கிறதுக்கு தான் லாய்க்கு. உனக்கு உன் தொழில் தான் முக்கியம். அதை விட்டுட்டா நீ ஒரு சுகத்தையும் காண முடியாது. இவ யாரா? இவ சுகமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னது? புது செருப்பு காலை கடிக்கிற மாதிரி புது பதவி இடைஞ்சலாத்தான் இருக்கும். பழக பழக எல்லாம் சரியா போயிடும். நீ இப்படி மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி மாறினா உனக்கு என்ன? நீ எனக்கு பழைய செல்லாயுதான். சந்தனபுரத்து ஜமீன்தார் நீ ஆயிட்டீனா எப்படி இருப்ப தெரியுமா நீ? எனக்கு அந்த தாரணி இந்த தாரணி எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதெல்லாம் நீயும் உன் சந்தோஷமும் தான். அப்படி சொல்லி இப்படி முடிச்சா ராஜாவை எதுங்க? அழகு, அம்மா, அழகு, மகாராஜா வந்துட்டாரா? ஆமா வந்துட்டாங்க. இத வர என்ன கைது வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணாங்கப்பா. கைது போய் இதுக்கு உபயோகப்படுத்த சொல்லி உதைச்சுட்ட. அதுல இருந்து இந்த ரோட்ல கடலை மிட்டாயெல்லாம் தள்ளிட்டு வர்றாங்க. அவங்க கிட்டதான் சமைச்சு இங்க சாப்பிடறதுக்கு வச்சிருக்கான். பட்டித்தனமா பேசுறீங்க. ரோட்ல தள்ளுறவனா? என் பொட்டல இருக்கேன். ஒட்லதா? அப்படி எங்க ஊன் போட்டு நாயில ஜமீன்தார் என் பொட்டல. கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் விட மாட்டேன்.
அவ தலையில் போய் பார்த்துட்டு என்னம்மா தலையில படம் இப்பதான் படுறது. அது வேற ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு நல்ல தைல இருக்கு, அந்த தைல போட்டு தேய்ச்சா அப்படி வெயில கொஞ்சம் தலை காமிச்சா சரியா போயிடும். இல்லன்னா சின்னம்மா டோபா மாடி இருக்கிற வைத்திதான். தோட்டத்திற்கிற வேலை வந்து யாரைய பத்தி பேசு, யார் சாப்பிடுறா? சாப்பிடு, சாப்பிடப்பா. சிண்டலா எதை சாப்பிடுறது? ரசத்தை சாப்பிட சொல்றியா? சோறு காணும், என்ன சாப்பிடுறது? ரசமாக்கு உன் மண்டை. இது சூப் மேன், சூப். யூரோப்பியன் சிஸ்டமா சாப்பிடுற ஃபர்ஸ்ட் சூப். டன். அப்புறம் யூரோப்பியன் ஆகணுமா? ஆவு ஆவு. சாப்பிடு, நான் சாப்பிட்டு காட்டுறேன். கஞ்சி குடிக்கிற பைய உனக்கு எங்க போகும்? சூப் உனக்கு இருக்கு. எனக்கு ஒண்ணு கை ஒடுங்கி போயில, நான் இதுலயே கலக்கி அதுலயே சாப்பிட்டா எனக்கு கர்மம். பூனை சாப்பிடணுமா? பூனை சாப்பிடுறேன். இன்னும் கிருமமா இருக்கு. அப்பா வாயா அப்படி போலான்னு அப்படி கூட என்ன கொல்ல பிடிச்ச வேலை. உலக்கையால சாப்பிடுற நீ? நான் சாப்பிடுறேன், நீ என்ன எடுக்கிறேன்? மகாராஜா வாங்க, பயப்படாதீங்க, சும்மா வாங்க. மகாராஜாவை பார்த்து பயப்படாதுன்னு அவன் சொல்றான். காலம் அப்படி போட்டு நான் வரமாட்டோம். அதே கூப்பிடுறதுல இப்ப கத்துக்கிறது. கத்துக்கிறது இந்த வேலையவா ராஜா கத்துக்கிறது? கத்திய கூறாக்கிட்டு வர்றேன். சிந்தாதே சிந்தாதே போடும்போது என்னடா குழந்தைக்கு சோறு போடுற மாதிரி போடுறான், வயிறாறு சாப்பிடுற கொண்டாந்து போடுறான். பட்டி ஜமீன்தார்னா சாப்பிடப்படாது, எதுக்கும் ஃபார்மாலிட்டிக்காக தொட்டும் தெளிச்சு சாப்பிடும் சாப்பிடாம அப்படியே இருக்கணும். சோத்தை அமுக்குறேன், மோரக்கட்ட பாக்கல. வயிற்று வலிக்காரன் இவ்வளவு போட்டுக்கிறேன்னு நான் நல்ல உடம்புக்காரன், எனக்கு சோறு வேணும். என்னையாது ஜமீன்தார தொலைக்கணும்னா சோறு போடாமே தொலைக்கலான்னு பாக்குறியா? தொலைக்கிறதல்ல, இது ஆக்கம். நான் ஏதோ ஆளை படிச்சு சாப்பிடு தொலை. இது மேல ஊத்து காயோட போடு, காயோட. ரைட் ரைட் ரைட். இங்க இங்க இங்க. ஓஹோ, ஜமீன்தார் குழம்பு வர்றா போடுறது. என்னமோ ஜமீன்தார் ஆனதுக்கு தண்டனை சோத்துல காமிக்கிறானுங்க. ஐய உப்பே இல்ல. சுண்டலியின் சமுதாய வாழ்க்கை. சுண்டலிகளை யாரும் கேவலமாக நினைத்துவிடக் கூடாது. அவைகள் நாட்டிலே, காட்டிலே, வீட்டிலே, ஏன் உக்ரான அறையிலே அங்கிங் எனாதபடி எங்கும் பிரகாசமாய், ஆனால் இருட்டிலே நிறைந்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. அழுகிப் போன பண்டங்களை கண்டெடுத்து உண்டு ஜமீன்தார் ஆனதுல இருந்து சோறு போட மாட்டேன். கடலே ஆவட்டுன்னு வலையில் குதிரையாது குந்த விட மாட்டேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பொழுது போச்சு. கொஞ்சமாவது கத்துக்கிட்டீங்களா எஜமா? ஏஜமா ஏஜமா ஜமீன்தார் இப்படியே கூப்பிடுறதுல கூட தருத்திரம். மகாராஜான்னு கூப்பிடுறேன். சரிங்க எஜமா. மகாராஜா இன்னொரு வாட்டி கூப்பிடுறாரு மகாராஜா. ஆமா, எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா எனக்கு. ஜனங்க தான் கூப்பிடல, நீ அவரு கூப்பிடுறாதுன்னு. ஆமா, குதிரை சவாரி எப்படி வருதுன்னு கேட்டதுக்கு ஒண்ணும் சொல்லலையா மகாராஜா? யார் எனக்கு பிடிக்காத விஷயத்த கேட்டுக்கிட்டு, எனக்கு பிடிக்காது ரெண்டுடா. இந்த கணக்கு பாக்குறதுக்கு பாரு, அதுவும் பிடிக்காது. இந்த குதிரை ஒண்ணு, குதிரைக்கு நமக்கு ஒத்து வராதா? நமக்கு 6 அறிவு, அதுக்கு 5 அறிவு. எங்க ஒத்துக்க போகுது?
நாளை காலம்புற வரைக்கும் குதிரையை பத்தி பேசாதப்பா. குதிரைனாவே உடம்பு வலிக்குது. அதுதாங்க மகாராஜா. திங்கிறது ஏன்னா இதை நிறுத்தக்கூடாது. ராஜான்னா தின்னுகிட்டே இருக்கணும். ஆமா, நம்ம வரும்போது மைதானத்துல என்னமோ கூட்டமா கண்ணா அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அது என்ன? என்னங்க என்ன கேக்குறீங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களா? இவன் யாரா இவன்? பரம்பரை ஜமீன்தாரா இருந்தா எல்லாம் தான் எனக்கு தெரியும். பாதில வந்த ஜமீன்தார்ல ஒண்ணும் பிடிபட மாட்டேங்குது. அதனாலதான் தலைவிதி உன்ன வந்து கேக்குறேன். அதுக்கு என்னங்க நான் சொல்றேங்க, முதல்ல உங்க மூதாதைங்களுக்கு இந்த ஜமீன் கிடைச்ச நாள வருஷம் வருஷம் வாடிக்கையா கொண்டாடுறது வழக்கம். அதுக்கு தான் எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய மூதாதிகள், என்னுடைய ஜமீன். ஆட்டுக்கு தோலை உரிக்கிற மாதிரி உரிக்கிற முள்ள மாடு. ஆட்டு தோலை உரிச்சிடலாம் இருக்கு. மாமுண்டி, ராணி எங்க? கல்யாணத்துக்கு இருக்காங்க. இது ஏண்டா ரகசியமா சொல்ற? கூப்பிட்டீங்களா மகாராஜா? புரோட்டன்ஸுக்கெல்லாம் ஒழுங்கா கிராப் பண்றியா? பண்றேனுங்க. நீ மூஞ்சில புரோட்டன்ஸ வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நான் அரண்மனையில வேலை பாக்குறவன் டிப் டாப்பா இருக்க வேணும். ஆமாங்க. என்ன ஆமாங்க? வேண்டாங்க, ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேங்க. வேண்டாங்க. ஏன் கட்டாப்பல வளர்ந்து போகுது? இது ஒண்ணுதானடா மனுஷங்கிட்ட ஒழுங்கா வளர்றது. அறிவு வளர்றது இல்ல, நல்ல எண்ணம் வளர்றது இல்ல. இதுக்கு என்ன மழையா தேவை? உட்கார். வேண்டாமா? எங்கடா விற்பானாவே காத்தா பறந்து உதவாக்கிறப்பல மரிப்பா என்னப்பா செய்துட்டு இருக்க? பிசினஸ் ரொம்ப டல்லா இன்னைக்கு. ஆமா சார், 2 ஏர் கட்டிங் ஒரு ஷேவிங். என்னது லாட்டரி டிக்கெட் மாதிரி இருக்குது? பாக்கியமா வாங்கினாங்க. பாக்கியமா வாங்கினாங்க? ஆமா. சரி பண்ணுவ, நீ போதும் போதும் போதும், கடையை மூடுங்க. ஷாப் க்ளோஸ். பாருங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். சரி சார், ரைட். என்ன மாதிரிப்பா ஏதாவது மறந்துட்டு? வாங்க வாங்க. என்ன சந்தனபுரம் ஜமீன்தார் ஐயாவே நேரில் வந்துட்டாரு. எல்லாம் அதே பழைய இடம் தான், ஒரு மாறுதலும் இல்ல. ஆமா, 4 கிராக்கி வர்ற நேரம் கடையை முள்ளமா? யாராவது செத்துட்டாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏன்னாப்பா அதுக்குதான் மூட சொல்லுவாங்க. இனிமே பிறந்தாலும் மூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ செய்யலாமா? கடையை ஏன் மூடுறேன்? எங்க விஷயத்துல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறத பத்தி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கடையை ஏன் திறக்கிற, ஏன் மூடுறேன்னு கேட்டு மட்டும் அதட்டாதீங்க. அம்மா, ஐயோ. குதிரை சவாரி எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா ஓட்ட கத்துக்கிட்டேன். குதிரை மேல இருந்து நம்மள ஓட்டுது. அப்படியே கீழே தள்ளி பாலம் பாலமா வெடிச்சு ஒரு நிமிஷம், அட ஒரே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க விடுறாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ, இத கத்துக்கோ, அத கத்துக்கோ, இங்கிலீஷ் கத்துக்கோ, ஹிந்தி கத்துக்கோ. எங்க போறது? பொண்ணை கத்துக்கவே எவ்வளவு நாள் ஆச்சு. எல்லாத்தையும் மனுஷன் எப்படிதான் கத்துக்க முடியுமாப்பா? அந்த அமிர்தமா இருக்காங்களே, இங்க வா, அங்க போ, அங்க இரு, இங்க வராது. ஐயோ ஐயோ ஐயோ, தொந்தரவு தாழ முடியல.
இந்த மோகன் பையன் இருக்கிற சும்மா இருக்கானா பலம்புற ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, மத்தியானம் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ, ராத்திரில ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கோ. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா எல்லாம் என் நன்மைக்கு தான் சொல்றாங்க. குதிரை சவாரி போக உங்களுக்கு மணி ஆகல? மணி ஆகிக்கிட்டு தான் இருக்கும். நாங்க போனா தானே. அதுக்கு பதிலா இங்க உங்க பழைய இடத்துக்கே வந்துட்டீங்க. கடவாசனை எப்படி இருக்கு தெரியுமா? கடையை விட்டுட்டு போனாலும் வாசனை மட்டும் விடல போல் இருக்குது. பாத்துட்டு போலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த சாயந்தரம் ஆன உடனே கத்திரிக்கோள் சத்தம் கேக்குது, ஷேவிங் பண்ற சத்தம் கேக்குது. எனக்கு இந்த சவுண்ட்ல ஒரு டேஸ்ட். மேல இருந்து ஒரு சாமான் வச்சிருக்கேன், எடுத்துன்னு போலாமா? ஓ, தாராளமா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போலாமே. பாக்கியமா எங்க வெளியில போயிருக்காங்க? ஏன் இல்ல, அவங்கள பாத்துட்டு போகணும். கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா வந்துருவாங்க. ஏங்க கீழே வரும்போது ஒரு ஷேவ் எடுத்துக்கிறீங்களா? உங்ககிட்டயா? வேணாமா? நான் இப்பதான் ஜமீன்தாரா இருக்கிறேன், கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். என்னங்க இது? வீரத்துக்கு பேர் போன சந்திரபுரம் ஜமீன்தார் பரம்பரையில வந்த நீங்களா இப்படி பயப்படுறீங்க? வீரமாவது சூரமாவது எல்லாம் உயிரோட இருந்தாத்தான். நான் தொழில் தெரிஞ்சவன் சொல்றத கேளு. வேலை கத்துக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா ஷேவிங்க்கு போவாத. முதல்ல அது கழுத்துல கட்டி போட்டு கொலை கேஸ்ல வந்து நிற்கும் கடைசியில. கிராப் வெட்டி பழைக்க முதல்ல. அது கட்டுப்பட்டா கூட இவங்கிட்டே போய் வெட்டிக்கிட்டு போய் மூட்டை எடுத்துன்னு போடுவான் அவன் பாட்டிக்கு. அவ்வளவுதான். வரும்போது எனக்கு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வாடா போதும். ஹலோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? குதிரை சவாரிக்கு போன நேரம் ஆகல? என்ன மோகன் எடுத்ததுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறேன். என் உடம்பு இருக்கிற நிலைமை உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப மோசம்பா. நீ இப்படி எல்லாம் இருந்தா உன்னை எப்படி நாங்க ஜமீன்தார் ஆகுறது? என்னப்பா நீங்க சொல்றபடி எல்லாம் தானே ஆடுறேன். என்ன செய்ய சொல்ற? நடுவுல கொஞ்சம் சோர்வு தட்டுச்சு. என்ன சோர்வு தட்டுதா? அப்படின்னா உனக்கு ஜமீன்தார் ஆகிறதுக்கு இஷ்டம் இல்ல? ஜமீன்தார் ஆகுறதா? இப்ப நான் தானே ஜமீன்தார். ஆமா, அழகான ஜமீன்தார். என்னது அழகான ஜமீன்தாரா? யாரு இவரா? இங்க பாக்கலாம். இங்க. ஓ, ஒருவேளை இருட்டுல பார்த்தா அப்படி தெரியுதோ என்னவோ. இருட்டு ஜமீன்தார் நினைச்சீங்க? கிண்டல் பண்றீங்க? இல்லைங்க, நான் சும்மா வேடிக்கைக்கு சொல்றேன். அதானே கேக்குறேன். வாமோகன் போலாம். குதிரை சவாரியிலே ஜமீன்தார்னு செத்தாலும் சாவனை தவிர விட மாட்டேன். இத பாருங்க, கொஞ்சம் அப்படி வாங்க. நீங்க ஜமீன்தாரா ஆகிறதுக்கு குதிரை சவாரி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் சொல்ற? உங்க இஷ்டப்படி இருக்கலாம். காலவாரியோட பாக்குறிய? இல்லைங்க, சும்மா நேரத்தை நீதான் புடிச்சாலே நாங்கெல்லாம் மடையா இல்ல. அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? ஏதோ அவங்க எல்லாம் நல்ல மனசோட நான் ஜமீன்தாரா இருக்கணும் என்னென்னமோ சொல்லி தர்றாங்க. நீ அதுல குறுக்க விழுந்து கெடுத்து நீங்க ஜமீன்தார் ஆகலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி இங்க விட்டு தள்ளுற. ஜமீன்தார் சேர்ல இனிமே ஒரு பய உட்கார முடியாது என்ன தவிர. இந்த பாருங்க, கேக்க நான் வரேன். ஓ, ஜமீன்தாரா? என்னங்க மறுபடியும் வந்து டாப்ல இருக்குது? ஏன் வரக்கூடாத? வரக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? என்னங்க இது ஒரே சகதியும் சேருமா இருக்குது? குதிரை செஞ்ச வேலை. ஐயோ பாவம். ஆமா, ஜமீன்தார்னா நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஜமீன்தார்னா பெரிய மனுஷன் அப்படின்னு, அதாவது ரொம்ப படிச்சவன், வேட்டையில கெட்டிக்கார, குதிரை சவாரில நிபுணர், சங்கீதத்துல ரொம்ப ஞானஸ்த, அப்படி இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அப்படி இருந்தா தானே ஜமீன்தார் ஆக முடியும். ஐயோ ஐயோ, இவ்வளவு கலையும் தெரிஞ்ச ஒரு ஜமீன்தாரை காட்டுங்க, நான் என் பேரைய மாத்தி வச்சுட்டேன். ஆமா, இதெல்லாம் நீ மட்டும் கத்துக்கிட்டீங்க? ஆமா, எனக்கு ஆசை இருந்தது, ஆர்வம் இருந்தது, கத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா? ஒரு ஜமீன்தாரா இருக்க இதெல்லாம் கத்துக்கிட்டு தான் ஆணுங்கிற அவசியம் இல்லை. நிஜமாவா? பின்ன ஏன் இதெல்லாம் கத்துக்கணும் என் உயிரை எடுக்கிறாங்க? இன்னுமா புரியல? நீங்களா இந்த ஜமீனை வேண்டாம்னு உதறிட்டு ஓடணும்னு தானே அவங்க பிளான் பண்றாங்க. இது தெரியாம நீங்க இவ்வளவு நாளா அவங்க ஆட்டி வைக்கிறபடி எல்லாம் ஆடிக்கிட்டே இருந்திருக்கீங்க. எனக்கு நல்லது செய்யற மாதிரி செஞ்சு ஏமாத்திக்கிட்டு வந்திருக்காங்க. போனா போகுது. இனிமேலாவது நீங்களா இருக்கிற வழியை பாருங்க. யாரும் உங்களை அசைக்க முடியும். ஓஹோ, மிஸ்டர் ஜமீன்தார், வாங்க வாங்க. என்ன அதிர்ஷ்டம், என்ன அதிர்ஷ்டம். சச்சமா இருக்கிறியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இருங்க, இருங்க, இருங்க. பரவாயில்ல, இப்ப உட்காருங்க.
ஓட்டம் போயிட்டு இதை பார்த்தா ஸ்பின் காட் செஞ்சிருப்பானோ. ஏது இந்த ஏழை மேல இவ்வளவு தயவு? என்ன சொல்ல இப்படி பேசுற? வந்த உடனே ஏதோ அன்பா ஆதரவா பேசுவேன்னு வந்து. ஆதரவா? மகாராஜாவா இப்படி பேசுறது? மகாராஜா, நல்ல மகாராஜா. கேளு மச்சான், சின்ன வயசுல இருந்து ஜமீன்ல வளர்ந்திருந்தா அது உனக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். மூங்கில் பிஞ்சா இருந்தாதான் வளைக்கலாம், முத்தின அப்புறம் வளைச்சா அது முறிஞ்சுதான் போகும். யாராவது வளைச்சாதான் முறியும். அதுவா வளைஞ்சிருச்சுன்னா அது சரி மச்சான். ஆனா அவங்க சூழ்ச்சி செய்து எந்த விதத்திலேயாவது உங்ககிட்ட இருந்து ஜமீனை பறிக்க முடியும். உன் தொழில உங்ககிட்ட இருந்து அவங்களால பறிக்க முடியுமா? உடம்புல தெம்பும் உழைப்புல ஆசையும் இருக்கிற வரை உன் தொழில் ஒண்ணு மோசம் செய்யவே செய்யாது. அதனால ஜமீனை விட்டுட்டு வந்துரு மச்சான், இங்க சந்தோஷமா இருக்கலாம். முடியவே முடியாது. நான் சாகுற வரைக்கும் அந்த ஜமீன் பதவி விடவே முடியாது. சரி, உன் இஷ்டம். எங்க போறேன்? என்ன வேணும்? என்ன வேணுமா? நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். நான் ஜமீன்தார் ஆனதுனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவியா? சும்மா இருக்க சொல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மேல ஆசை வச்சுட்டேன். நீ ஜமீன்தார் ஆனாலும் சரி, சலூன் ஆளானாலும் சரி, நீ மனுஷனா வாழணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஆனா ஒண்ணு, நம்ம முன்ன மாதிரியே இருந்தா 2 பேருக்கு நல்லது. அப்பதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தாய உடம்புல உயிர் ஓட்டிக்கிட்டு இருக்கு. வா ஐயா. எங்க போற? எங்க போறேன்னா ஏன்டா ஏறி எங்க கொண்டத? நான் யார் தெரியுமா? ஜமீன்தார். ஏனிய எங்கேயும் கொண்டாவேன் போய் சாத்துறான். அதெல்லாம் முடியாது. கோர்ட்ல நீதான் ஜமீன்தார்னு தீர்ப்பாக வரைக்கும் நான் ஒத்துக்க முடியாது. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லடா. பாக்கியம்மா வாக்கு மூலமோ அத பாரு. அந்த படம், அந்த படத்தினுடைய முகம் என் முகம் 2 ஒண்ணா இருக்குடா. அது ஒன்னே ப்ரூவ் பண்ணிடா நான் ஜமீன்தார்னு. எடுத்துட்டு போய் மாட்டேன். விட மாட்டேன். சதிச்சத்தமா போடுங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. அந்த தொர்ராஜு இந்த போட்டோ முகத்தையே மாத்தி அவர் முகம் மாதிரி எடுத்துக்கிட்டு அவர் ஜமீன்தார்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனாலதான் இதை பந்தோபஸ்து படுத்தோம். மாட்டேன். ஜமீன்தார் வீட்டு என்னைய தள்ளுறியா? எல்லாம் ஒன்னாலே உண்டு. அடிச்சு வெளியே என்ன புது விளையாட்டு? விளையாட்டா? நம்ம சமஸ்தான மகாராஜா வேலைக்காரங்கிட்ட குஸ்தி போடுறார். என்ன அவர் பெருமையை நிறைவேற்றாரு. வேலைக்காரன் சொன்னா கோபம் வராத? கோபமா? உன் முகத்தை பார்த்தா பயமா இல்ல தெரியுது. அப்படியே இருக்கிய மகன். நானே தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கலையா? இந்த ஜமீன் பரம்பரையில தப்பு செய்யறதுக்கு முதல் ஜமீன்தார் நான் தானா? இல்ல, உன்னை பார்க்கணும் பெரிய தப்பு செஞ்சவன் ஒப்பேன். ஏன்னா உன்னை பெத்தாம் பாரு. அதுக்கு என்ன பெத்தாரு, உன்னை பொறிச்சாரு. எதையாவது சொல்லிக்கிட்டு சும்மா. பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. பாக்கியம் அவளுக்கு லாட்டரி பிரைஸ் வந்திருக்கு. 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம். அந்த 3 லட்சத்தை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன் பார். என்ன சிரிக்காம வேற என்ன செய்வாங்க? இந்த பணத்துக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? எங்க அம்மா பணம் எனக்கு சொந்தம் இல்லாம வேற யாருக்கு சொன்னாங்க? இந்த பணம் பாக்கியம்மாளுக்கும் கேட்கறது இருக்கானே அவனுக்கு சொந்தம். நீங்க எல்லாம் ஏதோ சரி திட்டம் போட்டு என் உரிமையை பறிக்க பாக்குறீங்க. உன் உரிமையை நாங்க பறிக்கிறோமா? ஏன்பா வளர்ற? நீ இங்க ஜமீன்தாரா அடிக்கணும்னு ஆசைப்பட்டா உனக்கு இந்த பணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ பாக்கியம்மாளுக்கு மகன் நினைச்சுக்கிட்ட உனக்கு இந்த ஜமீனுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க ஜமீன் பதவியை இனிமே எனக்கு வேணாம் சாமி. எனக்கு வேணாம். நான் அழகிரியாவே இருக்கிறேன். ஆனா இனிமே சாதாரண அழகிரியா இல்ல, 3 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி. இனிமே உங்க ஜமீன் எனக்கு வேணாங்க. ஜமீனா ஜமீனா அதனாலதான் ஜமீனே கூடாதுன்னு பல பெரியவங்க சொல்றாங்க. ராத்திரின்னு இல்லை, பகலன்னு இல்லை, தல சத்தம், முளை சத்தம், கச்சேரி, டான்ஸ், உலகார பசங்க.
இப்படி செய்யக்கூடாதுப்பா. ஜமீன்ல நான் வரேன்டாப்பா. என்ன ஜமீன்தாருன்னா குதிரை மேல ஏறணுமா? குதிரை மேல ஏறினா கீழே செத்து போடுவான் அப்படின்ற பிளான். உன் குதிரைக்கு ஒரு சலாம், உனக்கு ஒரு சலாம். எனக்கு வேணாம். மனுஷன் நல்ல இயற்கையான காத்துல தூங்குவான். ஐஸ் ரூம்ல போய் படுத்துக்கோ. சொல்றதுக்கு என்ன? ஐஸ் ரூம்ல குழந்தைங்களோட வைப்பான். என்ன உள்ள தள்ளி பார்த்த உங்களுக்கு அப்பா அனந்த கோடி நமஸ்காரம். ஜானி வேணாம். ஏதோ மனுஷன்னா அவன் திவ்யப்பட்டதை சாப்பிடுவான். டாக்டர் சொன்னதான் சாப்பிடணுமா? ஜமீன்தார் அவர் வந்து உப்பு இல்ல பப்பு இல்ல அப்படி சமைக்க சொல்றது. அத கையில பழங்கியாவது சாப்பிட விடுறீங்களா? முள்ளுல குத்தி கத்தில அரு அட கொலகார பயலுகள ஆயுத சொத்தை எவன்டா திம்பா? ஐயோ எனக்கு வராண்டப்பா. எங்க அம்மா என்ன போடாத ஒரு தோசை சுட்டு ஒரு மிளகா சட்னி வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நிகர் இந்த ஜமீன் எந்த மூலை? உங்க ஜமீனே எனக்கு வேணப்போ. ஆனா அங்க வந்து பழையபடி ஜமீனுக்கு கூப்பிட்டீங்க. இங்க இருக்கிற ஜமீன்தார் கத்தி பர்சனாலிட்டி கத்தி இல்ல, பதம் பாக்குற கத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். மழை பெய்யுறேன். உங்கள் ஜமீன் வர்க்கத்துக்கே சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்.